அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். அந்த வகையில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மேட்ச்சு ஸ்ரீலங்கா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. அதில் ஸ்ரீலங்கா தான் வின் பண்ணி போட்டிருந்தோம். நான் ஸ்ரீலங்கா தோத்துடுச்சு. ஆனால் மேட்ச் டஃப்பாக தான் போச்சு. இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வெர்சஸ் ஸ்காட்லாந்து, அனதர் ஒன் நெதர்லாந்து வெர்சஸ் நேபாள். ஃபஸ்ட்டு இங்கிலாந்து மேட்ச் எங்கே இருக்குன்னா பிரிட்ஜ் டவுனில் பார்படாஸ் வெஸ்ட் இண்டீஸ் நடக்குது. இது காலையில் அந்த நாள் டயத்துக்கு வெஸ்ட் இண்டீஸ் டைமுக்கு 10:30 AM நடக்குது. அதுக்கப்புறம் அதோட இங்கிலாந்து கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர். இவர் வந்து 8 செப்டம்பர் 1990 டவுன் இங்கிலாந்தில் பிறந்திருக்காரு. அஸ்வினி நட்சத்திரம் கிருஷ்ணபக்ஷத்தில் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து, இதோட கேப்டன் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் பரிங்டன். இவர் 3 ஏப்ரல் 1987 பிரிட்டாரியாவில் டிரான்ஸ்வாலில் பிறந்திருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறந்திருக்காரு. இவர் வந்து ரோஹிணி நட்சத்திரம் சுக்லபக்ஷத்தில் பிறந்திருக்காரு. இதில் நம்மளுடைய பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இன்றைக்கி யார் வின் பண்ண போகிறதுனா ஸ்காட்லாந்து தான் வின் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்சு நெதர்லாந்து வெர்சஸ் நேபாள். இதில் எங்கே நடக்குதுன்னா தல்லாஸ் யூஎஸில் நடக்குது. இது அந்த டைமில் 10:30 AM நடக்குது. நெதர்லாந்து கேப்டன் ஸ்காட் எட்வர்ட்ஸ். இவர் 23 ஆகஸ்ட் 1996 டாங்கா டச்சில் பிறந்திருக்காரு. இவர் கேட்டி நட்சத்திரம் சுக்லபக்ஷம் வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேபாள், இதோட கேப்டன் பார்த்தீங்கன்னா ரோஹித் பவுடல். இவர் 2 செப்டம்பர் 2002 நவல் பரசியில் பிறந்திருக்காரு. நேபாளில் பிறந்திருக்காரு. திருவாதிரை கிருஷ்ணபக்ஷத்தில் பிறந்திருக்காரு. இதில் யார் வின் பண்ண போனால் நெதர்லாந்து தான் வின் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ்.